ஷாட் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஸ்டேடியத்துக்கும் வெளில போயிருக்கு. 6 ரன்கள். இப்ப சான்ஸ்ல தடுக்கிறதுக்கு ஃபீல்டர்ஸுக்கு இடையில பூந்து 4 ரன்கள். சம பிளேஸ்மெண்ட். இந்த முறை போட்ட அந்த ஒரு ஷார்ட் பாலுக்கு 4 ரன்கள் தான் பதில்னு சொல்லியிருக்காரு சிவம். என்ன கூர்மை இருந்தாலும் ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 6 ரன்கள். இந்த முறை நேரா அடிக்கிறன்றாரு. ஸ்ட்ரைட்ல 1 பவுன்ஸ்ல போயிருக்குங்க 4 ரன்களுக்கு. ஃபுல் வைட். இந்த முறை கவர் மேல தவறில்லாம மீண்டும் 1 பவுன்ஸ் 4. அத 4ஆ மாத்திக்கங்க. 4 பால் 4 4. சிவம் சிங் ஃபீல்ட் எல்லாம் தாண்டிடுறேன்ட்டாருங்க. அடுத்த பந்து தொலைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஓவரோட கடைசி பந்துல தூக்கி போட்டிருக்காரு. தூக்கி வெள்ளாசிட்டாரு. வெளுத்து கட்டிட்டாரு விகே வினீத். எல்லா பவுண்டரி ரைடர்ஸும் அட்டெண்டன்ஸ்ல இருக்காங்க. சான்ஸ் இப்ப ரன் அவுட்கான வாய்ப்பு. இவர் ஓடினாரு. அவர் ஒன்றும் ரொம்ப சொல்லல. அந்த கம்யூனிகேஷனே இல்ல. ஓக்கோட கிளம்பி இருக்கு. முதல் பாலே அவுட் ஆக வாய்ப்பு. ராஹில் ஷா எந்த தவறும் செய்யல. இல்ல, இஸ் கான் ஸ்லோவர் பட் இன்சைட் அவுட். சிவம் சிங் தூக்கி அடிச்சிருக்காரு. விவேக் ராஜ் இந்த முறை கேட்ச பிடிச்சிருவாரு. கண்ணில் படல, கையில வாங்கல. இங்க நல்ல கிளீன் ஸ்ட்ரைக். எதுவும் பண்ண முடியாது. டீப் மிட் விக்கெட். திரும்ப பேஸ் ஆஃப் தான் போயிருக்காரு. ஆனா விமல் குமாருக்கு அதெல்லாம் பொருட்டே இல்லைங்க. ஃபுல் டாஸா மீட் பண்ணாருங்க. 6 ரன்கள். கேப்டன் இன்னைக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற முடிவோட வந்திருக்காரு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருங்க பிட்ச் உங்களுக்கு ஒரு அசிஸ்ட்மென்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. இன்னொரு 6. எனக்கு எல்லா இடத்துலயும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. நான் 6 அடிச்சுக்கிறேங்கன்றாரு. பட் இன்னைக்கு லைசன்ஸ் இருக்கு. விமல் குமார் எனக்கும் இருக்குங்கிறாரு. மத்த கேம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சான்ஸ் இருக்கா? கார்த்திக் எடுக்க முடியுமா? எடுத்திருக்காரு. ஷாட். டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தார் ஃபீல்டர். ஆனா அவரால பிடிக்கலாம் முடியாது. 6 ரன்கள். கேப்டன் ஆன் ஃபயர் இன்னைக்கு. அடி பெருசா பிடிக்க பாப்பார் நினைச்சோம். 1 பவுன்ஸ்ல பவுண்டரியா மாறி இருக்கு. நேரா நச்சுன்னு நங்கூரமா இந்த ஃப்ரீ ஹிட்ட டெபாசிட் பண்ணிருக்காரு. இந்த முறை லெக் சைட தேர்வு செஞ்சிருக்காரு. மிட் விக்கெட் மேல ஒரு மேக்ஸிமம். இந்த முறை இழுத்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வெறும் பந்தை ரிட்ரீவ் பண்ணிட்டு போகலாம். லோ பால். ஹனிசேனி காத்திருந்தாரு. கேப்டன் நீங்க மட்டும் இல்ல, நானும் செய்வேன். திரும்ப ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ். ஆஃப் சைட் மேல செதுக்கி இருக்காரு. இங்க கேட்ச் அவுட் ஆவாரா? கார்த்திக் இதுக்கு முன்னாடி நல்ல கேட்ச் பிடிச்சாரு. அதே மாதிரி தாங்க இப்பவும் பண்ணுவாரு. இந்திரஜித் திரும்பவும் தூக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆனா கேட்ச் வந்த உடனே அவர் போலிங்க்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும்ல. இந்த மாதிரி 6 அடிச்சு செய்யலாம்னு அவரும் அடிக்கிறாரு. 239க்கு 6 இம்மாலே இலக்குங்க. வந்து சம கனெக்ஷன். நிச்சயமா 6 ரன்கள் வரும் தெரியும். ஹரினிஷாந்த் நேரா கைகளுக்கு போகுது. எந்த குழப்பமும் இல்ல. இப்ப 4 ரன்கள் சேர்த்து காட்டும். இழுத்தடிக்க பார்த்திருக்கார். 4 ரன்கள் வருமா? நிச்சயமா. நல்ல பந்து தான் இருந்தாலும் அதை பனிஷ் பண்ண முடியும்னு காட்டுறாங்க. அதே மாதிரி ட்ரை தான். நான் கொஞ்சம் இன்னைக்கு ஏங்க தரமான இன்னொரு 6 இன்னைக்கு அபிஷேக் கிட்ட இருந்து. ஏங்க இன்னொரு இமாலய 6 இந்த இடத்துல. ஆட்டேங்கப்பா. இது நல்ல சிக்னலுங்க. அபிஷேக் ஆஹா மிக்ஸ் அப்பா. அப்படி போலன்னா இப்படி போயிருவோம். இந்த முறை ஷாட்டா போட்டாரு. நேரா கைக்கு போயிருக்கு. நிரங்கர் எந்த குழப்பமும் இல்ல. எடுத்துட்டாப்ல. குத்தி ஏத்துறாரு. ஆனா டாப் ஏஜ் வாங்கி இருக்கு. ஃபீல்டர் கீழ இருக்கார். எடுக்க முடியுமா? எடுத்திருக்கார். சந்தீப் வாரியர். சம்ம கலெக்ஷன் இந்த முறை. பூபதி வைஷ்ணவ் அவரோட பழைய டீமுக்கு எதிராக இந்த முறை ரீச் பண்ணுங்கன்னு சொன்னாரு. பந்தோட உயரம் இருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க.
இவரு எல்லா பந்தையும் அட்டாக் பண்ற முடிவுல இருக்கார். இந்த முறை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடுத்திருக்காங்க. ஆஹா, ஃபீல்டர் தலைக்கு மேல 4 ரன்கள் வந்து சேருது. இந்த முறை சான்ஸ் இருக்கா 6 ரன்களுக்கு? நிச்சயம். ஆடேங்கப்பா, வரும். நிச்சயமா 4 ரன்கள் கிடைக்கும். திரும்பவும் டாஸ் ஸ்டாப், லாங் ஆன், கச்சிதமா கேட்ச பிடிப்பாரு. மீண்டும் விகே வினீத், அவரோட 2வது கேட்ச் இன்று. தம்ம கனெக்ஷன், எம் முகமது அசால்ட்டா அடிச்சிருக்காருங்க இந்த ஷாட்டையும். உல்டாஸ், நன்றி வணக்கம் அப்படின்னு அந்த பந்துக்கு விடை பெற்று கிழிச்சுக்கிட்டு போயிருக்குங்க. டவுன் தி ட்ராக், எட்ஜ் வாங்கியிருக்கு. இத போடுங்களேனா. அப்பா, கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடைக்குங்க. 4 ரன்கள் வருது. ஆஹா, போன முறை வெளியில அவுட் சைட் ஆஃப் வச்சிருந்தார். இந்த முறை ஸ்டம்ப் லைன்ல. அதுக்கான பலன் விஜு அருள். இந்த முறை நல்ல பேட்ல பட்டிருக்கு. 4 ரன்கள். பொய்யா மொழி உள்ள ஹைட் ஏத்தி இருக்காரு. கீழ் ஃபீல்டர். ஆடாடா, போக போக தெரியும். அஜித் ராம் 6 ரன்கள். 81 ரன்கள் வித்தியாசத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் இங்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க.